கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த கடைசி நாட்களில் தேவைப்படுகிற காரியம். அல்லேலூயா. வலது கருத்து ஊத்து அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல இடது கருத்து ஊத்து அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தை நாட்களை தியானித்து நாம் கடந்து போகிறோம். 1 சாமுவேல் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவிலுள்ள சோக்கோவில் ஒருமித்து கூடி பாளையம் இறங்கினார்கள். இந்த அதிகாரம் முழுமையாக நாம் வாசிப்போம் என்றால் நடக்கிற சம்பவத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவர் நாட்களை நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து அதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நமக்கு விரோதமாக வருகிற சத்துருவை நாம் வீழ்த்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்கள்ல பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களோடு கூட போரிடும்படியாக யுத்தம் பண்ணும்படியாக அவர்கள் வந்து நிற்கிறார்கள். பெலிஸ்தர் ஒரு மலையின் பக்கமாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மலையின் மீதும் இருந்து ஒருவருக்கு ஒரு விரோதமாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அந்த நாட்களில் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். 17 அதனுடைய 8வது வசனம். அந்த நாட்கள் அங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்திலிருந்து பெலிஸ்தர் கூட்டத்திலிருந்து ஒரு கோலியாத் என்ற மனுஷன் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பேசுகிறான். 8 வசனம் வாசிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். படி. அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்ல. இப்படியாக அந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து நிற்கிறான். வந்து நின்று அவர்களை சவுலின் சேவகரை பார்த்து, நீங்கள் சவுலின் சேவகர், தன்னை உயர்த்தும் போது அவன் சொல்லுகிறான், நான் பெலிஸ்தன் அல்லவா? தன்னை பெருமைப்பட அந்த தேசத்தினுடைய பெயரை சொல்லி, நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? சவுலின் சேவகரை குறைத்து மதிப்பிட்டு தன்னை பெருமைப்பட கூறுகிறான் அந்த கோலியா. வசனம் எப்படியாக சொல்லுகிறது? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை இல்லவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. அநேக கிறிஸ்தவர்களிடத்துல நாம் உலகத்தில் இருந்த போதும் பழைய வாழ்க்கை வாழ்ந்த போது இருந்த பெருமை, சபைக்கு வந்த போது அந்த பெருமை நம்மை தொன்று தொட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம எதற்காக அந்த இடத்திலிருந்து பிரித்தெடுத்தார் என்று நாம் அறிந்து இந்த உலகத்திற்குரிய காரியங்களை முற்றிலுமாக தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதை பிடித்து கொண்டுதான் நாம் நடக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
அநேகர் தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் தன்னை பெருமைப்படுத்த தன்னுடைய பதவியை குறித்தோ தன்னுடைய சாதியை குறித்தோ தன்னுடைய வீட்டை குறித்தோ ஏதோ ஒரு விதத்துல தன்னை பெருமை பாராட்டிக் கொள்ளுகிறவர்களாக கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். பெருமையுள்ள அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த மனுஷனும் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அது யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட பெருமை கொள்வார்கள் என்றால் தேவனே அவர்களுக்கு விரோதமாக நிற்பார். இதுதான் வசனம். அவன் சொல்லுகிற, நான் பெலிஸ்தன் அல்லவா, நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா. அதுல சொல்லப்படுற, நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்க. யாருதான்? சவுலின் சேவகர்களுக்குள்ள. அப்ப இந்த சவுல் எப்படிப்பட்டவன்? ஏன் சவுலை குறித்து சொல்லி நீ அவனுடைய சேவகர் அப்படின்னா, சவுலை பின்தொடர்ந்து வருகிறவர்கள், அவனுடைய வழியில் வருகிறவர்கள், அதாவது சவுலின் சேவகர் அல்லவா, அவனுக்கு சேவகம் செய்கிறவர்கள். அப்ப இந்த சவுல் எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம முதல்ல பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனா என்பதை நம்ம பார்க்கணும். இந்த சவுல் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாக இருக்கிற ஒரு மனுஷன். நாம் எடுத்த வாசல் 1 சாமுவேல் அதுல 15ஆம் அதிகாரம், அதுல 2வது 3வது வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். இதுல பாத்தீங்கன்னா, சவுலை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அந்த ராஜா தன்னை அபிஷேகம் பண்ணின அந்த தேவாதி தேவனுக்கு அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனால் சவுலுக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை சாமுவேல் மூலமாக என்ன சொன்னார்னா, இந்த அமலேக்கியர் எப்படிப்பட்டவர்கள், தேவனுடைய சித்தம் என்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அப்ப அந்த அடிமையா இருந்தவர்களை தம் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்கு அவன் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருந்தது. ஆனால் அவர்கள் அந்த அடிமைத்தனமான அந்த எகிப்து தேசத்தை விட்டு அவனுக்கு புறப்பட்டு வரும்போது அவர்களை வழிமறித்தவர்கள், முதல் அவர்களை அவங்களுடைய பாதையை வழிமறித்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்த அமலேக்கியர். அதனால ஆண்டவருக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. அதனால அதை மனசுல வைத்திருக்கிறார். தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஒருவன் இருப்பான் என்றால் ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக எப்போதும் இருப்பார். ஒருவேளை நம்முடைய தேவ சித்தம் நம்மை கொண்டு தேவன் நிறைவேற்ற காரியத்திற்கு யாராவது ஒருவன் நமக்கு விரோதமாக இருப்பான் என்றால் அது ஆண்டவர் அவன் மனத்துல வைத்துக்கிட்ட அவனை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த நாட்கள் அமலேக்கியர் அந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் கானான் தேசத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர்கள் வழிமறித்து நின்றபடினால முதல் அவன் வழிமறுத்தபடினாலே ஆண்டவர் சொல்ற அவனையும், அவங்களுக்கு இந்த ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்க பிள்ளைகளாக இருந்தாலும் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஒன்று கூட விடாமல் எல்லாவற்றையும் என்ன பண்ண சொன்னாரு, அழித்து போடு என்றுதான் சவுலுக்கு சொல்லப்பட்ட கட்டளை. ஆனா இவன் என்ன பண்ணா, அதை செய்யல. அதுதான் ஆண்டவர் மறுபடியும் சாமுவேலுக்கு அந்த அதிகாரம் முடிவு வாஸ்தவனா சாமுவேலுக்கு சொல்லி, இந்த சவுலை நான் ராஜாவாக ஆக்கின மனத்தாபப்படுகிறேன், அவனோடு கூட பேச, அவன் என்ன செய்திருக்க போய் பாரு என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த நாட்கள்ல அது 13ஆம் வசனம் வாசிங்க. அதிலே 15, 13. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால்
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றான். அடுத்தது அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமே என்ன என்றார். அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்பு வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். இவரு சாமுவேல் போய் கேட்கிறாரு, சவுலே நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது என்ன அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் ஆடு மாடுகளுடைய தப்ப வைத்த நலமானவைகளை கொழுமையானவைகளை நான் தப்ப வைத்து உண்டு, ஏனென்றால் கர்த்தருக்கு பலியிட வேண்டும், அதனால நான் என்ன பண்ண தப்ப வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது கர்த்தருக்கு பிரியமானா பிரியம் இல்லை. ஏன்னா அமலேக்கியர் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எந்த சமயம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்து நிற்கிறவர்கள் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் தன் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட எதிர்த்து நிற்கிற அப்படிப்பட்டவர்களை முற்றிலும் அழித்து போடு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா இங்க சவுலோ என்ன பண்ணாரு, நலமானவைகளை கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்பதற்காக நான் இப்படிப்பட்ட காரியத்தை அதை தப்பு வைத்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதல்ல, ஆனாலும் சபைக்கு வருவார்கள், பாட்டெல்லாம் பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானா பிரியம் இல்லை. அந்நாட்கள சவுல் அது கர்த்தருக்கு நம்ம பலி செலுத்த போறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். அந்த இது நலம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பல. அதே அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நின்னத்தை பார்க்கிலும் செவிகொடுத்தலும் உத்தமம். பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படித பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோன்னு சொல்லி கேட்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை பார்க்கலும் நம்ம என்னத்தான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிமை போயிருப்போம் என்றால், நம்ம என்னத்தான் துதிச்சாலும் நம்ம தேவனை ஆராதிச்சாலும் அது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. அநேகர் என்ன பண்ணிக்குவாங்க, கர்த்தருக்கு இதுதான் பிரியம்னு சொல்லிட்டு சிலுவை மாத்தம் போட்டுக்கிட்டு வராங்க கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல. அநேகருக்கு வெள்ளை போடவே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காதுல நகைகள் அணியாம தன்னை கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக் கொள்ளுவார்கள். இதுல ஆண்டவர் பிரியமா இருப்பாரான்னா இருக்க மாட்டார். அது அவர்களுடைய விருப்பம். ஆனாலும் அதை பார்க்கலும் அவர் சத்தத்திற்கு சரியான செவி கொடுக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சவுலின் சேவகர், சவுல் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, தன்னுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவன். இதுல என்ன இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தம் சுயத்தை சார்ந்து நடந்து கொண்டிருந்த அந்த சவுலின் சேவகரை தான் அந்த கோலியத் கேட்கிற, சவுலின் சேவகர் அல்லவா நீங்கள்? சவுல் எப்படிப்பட்டவர்? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர். இவரால் சத்துரு மேற்கொள்ள முடியுமா என்ற முடியாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களே 2 குரூப் இருப்பாங்க. ஒருத்தங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னுடைய மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருப்பாங்க. அவர்களால ஒரு பிரச்சனை தலை தூக்கி வரும்போது அவரால் என்ன பண்ண முடியாது, சத்துருவை மேற்கொள்ளவே முடியாது. ஆனா யார் மேற்கொள்ள முடியும் என்பதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். சபை எந்த சபையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சபையாக இருந்தாலும் சரி, எந்த சபையாக இப்படிப்பட்ட குரூப் 2 பேர் இருப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா, இப்ப கோலியத்தை முறியடிக்கணும். ஆனா அவர் சத்தத்தை கேட்கும் போது சவுலின், அவதான் சொல்றான், நீ சவுலின் சேவகர் அல்லவா?
சவுலின் சேவர்கள் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், சத்துருவுக்கு எப்பவுமே தெரியும் இவங்க எப்படி நடக்கிறாங்க. ஆண்டவர் இவர்களிடத்தில் பிரியமா இருக்கிறாரா, ஆண்டவர் இவர்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரா, ஆண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்றது பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அவங்க நடந்த நடக்கைகளை ஆண்டவர் மறிந்திருப்பாரு. பிசாசுக்கு ரொம்ப அதெல்லாம் ரொம்ப பிரியமான ஒன்றா இருக்கும். அநேகர் தன்னுடைய சுயத்தை சார்ந்து ஓடிக்கொண்டிருப்பாங்க. தான் வேலைதான் முக்கியம் சொல்லிட்டு சபைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்ற ரீசன் எப்படிப்பட்டதா இருக்கும், எப்படிப்பட்டதா இருக்குன்னா, வேலைக்கு போனா தானே சாப்பிட முடியும், தேவனை பிரியப்படுத்த கூட மனதில்லை, உடைத்து சாப்பிடணும், சபைக்கு போன சாப்பாடு வரப்போகுது இல்லை. அங்க இருக்கிற நம்ம 2 மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேலை செஞ்சா நமக்கு வயிற்றுக்கு ஆகாரம் கிடைக்க, செலவு ஏதோ செய்யலாம் அப்படின்ற மாதிரி தன்னை சுயத்தை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்க மாம்ச இச்சைகளுக்காக. அதுல ஒரு ஆசீர்வாதமா இருக்குமன்னா இருக்காது. வாழ்நாள் முழுக்க அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு மேன்மை என்பது அவர்களுக்கு கிடைக்காது. வருத்தத்தின் பலன் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுதான் கோலியத்தை வந்து சொல்ல, சவுலின் சேவகர் அல்லவா, நான் பெலிஸ்தன் அல்லவா, உங்களில் ஒருவன் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நாம் வாசிக்கும் அடுத்தலே அந்த 17ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். ஈசாயின் மகனாகிய தாவீதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். தாவீது எப்படிப்பட்டவர்? தாவீது அந்த அந்த குடும்பத்திலே கடைசியாக பிறந்த ஒரு மகனாக இருக்கிறார். இந்த மகன் தவறான இவன் நிமித்தம் ஊரெல்லாம் தன்னை தப்பாக பேசுறான்னு சொல்லி அவன் தகப்பனாரும் தாயும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலையில் இருக்கிறார். எல்லா பிள்ளைகளும் ஒரு நல்ல நிலையில இருக்கிறார்கள், இராணுவத்தில் இருக்கிறாங்க அநேகர். ஆனா ஆண்டவர் தாவீதையோ வனாந்தரமான இடத்துல தன்னோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். சின்ன வேலை தான், ஒரு அற்பமானப்பட்ட ஒரு வேலை தான். ஆனா அற்பமானப்பட்ட வேலையில அவர் இருக்கிறார். அந்த நாட்கள்ல ஒரு அற்பமாக ஏற்பட்ட ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில அவர் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தார். அல்லேலூயா. அநேகருக்கு ஒரு கேள்வி, நமக்கு ஏன் இப்படிப்பட்ட சபைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், ஆனா வந்து வேலை சின்னதா இருக்கு, எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட காரியமா இருக்குது அப்படின்ற மாதிரி அநேகர் கேள்விப்பட்ட. அவங்களும் நல்லா இருக்கிறாங்க, ஆனா என் வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது. ஆனா ஒருவேளை தாவீதுக்கு அப்படிப்பட்ட கேள்வி வந்திருக்கேன், எங்க அண்ணன் எங்க எல்லோரும் என்ன பண்ண, எங்க அப்பா எல்லாம் நல்லா கொண்டு, ஆனா என்ன பண்ணிட்டாரு, நான் தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறேன், ஒதுக்கப்பட்ட கல்லா இருக்கிறேனே அப்படின்ற மாதிரி ஒருவேளை அவர் மனசுல நினைச்சிருக்கு. நான் மட்டும் வண்ணாந்தரத்துல இந்த விலங்குகளுக்கு மத்தியில நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேனே அப்படின்ற மாதிரி ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனாலும் நான் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவர் உண்மையாக செய்தார். அல்லேலூயா. வலது கருத்து அழிலிய சொல்லுவோமா? அந்த மனுஷன், அதனாலதான் வசனம் சொல்லுகிற, ஒரு முறை கரடி வந்துச்சு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு. ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்தபடினாலதான் அவர் என்ன பண்ணாரு, அந்த வாயில் கவிக்கொண்டு போன அந்த ஆட்டை பின்தொடர்ந்து போய் அவர் என்ன பண்ண, பிடிங்கி அதை தப்பிவித்தார் என்று. வேற ஒரு மேய்ப்பனா இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும், ஐயோ நம்ம உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா அவன் நல்ல மேய்ப்பன், அதுல உண்மையா இருந்தபடினால தன் தகப்பனுடைய ஆட்டுக்கு ஒரு சேதமும் வரக்கூடாது, கொடுக்கப்பட்ட அந்த வேண்டிய நம்ம உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் அதில் உண்மையாக இருந்தபடினாலே தன் ஆடு மீது ஒரு பாசம் அவனுக்குள் இருந்தது. நம்ம எந்த வேலை கொடுக்கப்பட்டாலும் அந்த வேலையில கர்த்தருக்காக நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த வேலை நீங்க உண்மையா செய்து கொண்டிருப்பீர்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அது மாத்திரம் வேலை ஒரு குறிப்பிட்ட வேலையாக இருந்தாலும் அவர் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார், துதித்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மனுஷனாக இருந்தார். ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும்
இன்னொரு பக்கம் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு நம்ம வேலைக்கு போவோம், வேலைக்கு போயிட்டு வந்தா ஜெபிப்பது கிடையாது. காரணம் என்ன? வேலையில எனக்கு என்ன ஆச்சு, ரொம்ப கடினமான உழைச்சேன், அதனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கு, அதனால ஜெபிக்க முடியல. சண்டே என் தச்சுக்கு வரல, நேத்து ஃபுல்லா நைட்டு வேலை, அதனால என்ன பண்ண முடியல, என்னால சபைக்கு வர முடியல. தன்னுடைய ரீசன் எப்படியாக சொல்லி அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, தன்னை தேற்றிக் கொள்ளுகிறார்கள். இதுல ஆண்டவர் பெரியமா இருப்பாருன்னா பெரியமா இருக்க மாட்டார். உழைக்க ஆண்டவர் பலனை கொடுப்பார், பாதுகாப்பார். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா என் தேவனை நான் ஆராதிப்பேன், எப்படா தேவனுடைய வார்த்தை நான் கேட்பேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன, ஊழியக்கார மூலமாக எப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் என் மூலமா அவர் பேச போகிறார் எனக்கு. அந்த வாஞ்சையோடு எந்த மனுஷன் வந்து நிற்கிறானோ அந்த மனுஷனோடு கூட நிச்சயமாக பேசுவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையாக இருக்கும், அந்த வேலையில் நம்ம உண்மையா இருக்க வேண்டும். அதே சமயத்துல தேவனை பிரியப்படுத்த காரியத்திலும் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியக்கார் வந்து நம்ம பிரசங்கம் பண்ற அநேகரு, இதோ அவர் வராரு, வாரம் வாரம் வந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறாரு, ஏதோ கடமைக்காக அனைவர் வந்துட்டு போயிடுறோம். அதான் தப்பு. சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு விதைக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் என்றால் அவன் நிலத்தை நம்பி அல்ல, தண்ணீரை நம்பி அல்ல. அந்த விதைக்கிற மனுஷன் எதை நம்பி அந்த விதையை விதைப்பான் என்றால், விதையில ஜீவன் இருக்கிறது என்ற, விதையில ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் எந்த மனுஷன் விதைத்தாலும் அது முளைத்து என்ன பண்ணுது, நல்ல பெரிய மரமாக மாறுகிறது, விளைச்சலை கொடுக்கிறது. ஏன்னா அந்த விதையில என்ன இருக்குங்க, ஜீவன் இருக்கிறது. அந்த விதையிலே அப்படிப்பட்ட ஜீவன் இருக்கும் என்றால் இந்த வார்த்தையில என்ன இருக்குங்க, ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தையை அனுப்பும் போது ஐயோ ஆண்டவர் எனக்கு தான் சொன்னார் என்று சொல்லுங்க. அது எப்படிப்பட்ட சிறிய ஊழியக்காரா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து தன்னை நான் சொல்வது என்று தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிற பிரயோஜனம் அல்ல, தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லும் போது தான் அதில் ஜீவன் இருக்குது. அது அவர் உங்களை உருவாக்குகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ள எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், அந்த வாஞ்சோடு வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்புவார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள் அந்த சவுலின் சேவகர்கள் எல்லாம் பயந்து ஓடி பண்ணு போறாங்க. நல்லாதான் போய்கொண்டு இருந்துச்சு. ஆனால் அவங்களால சத்துரு மிரட்டும் போது அவங்களால எதிர்த்து நிற்க முடியல, எல்லாம் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களால முடியாது. ஆனா அந்த சின்ன மனுஷன் தாவீது தள்ளப்பட்ட கல்லுதான். ஆனா இவன் அந்த நாட்கள்ல வருகிறான், தன்னுடைய சகோதரனுடைய விசாரிப்பதற்காக, அவருக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக. அவன் வரும் நேரத்துல அதே கோலியத்தை வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அதே போல பேசுகிறான், சவுலின் சேவகரே, நீங்கள் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், என்னோடு கூட நீங்க சண்டை போடுங்கள், நீங்க வின் பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணிக்கிறோம், நானே உங்களுக்கு அடிமையாகிறோம், நான் வெற்றி பெற்றா நீங்கள் அடிமையாகிடும். அதே வார்த்தை சொல்றான். மீண்டுமாக சவுலின் சேவர்கள் எல்லாம் பயந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா தாவீதுகோ பயந்து ஓடல. சின்ன மனுஷன் தான், ராணுவத்தால் பெரிய பயிற்சி கிடையாது. அவன் அனுதினமும் எதிரிகளோடு போரிட்டு கொண்டிருக்கிற மனுஷன் அல்ல. அவன் ஆடு மேய்க்கிற ஒரு தொழிலை வேலை செய்து கொண்டிருக்கிறவன். அப்படிப்பட்ட மனுஷன் ஏன், அப்படிப்பட்ட கோலியத்தை பார்த்து இவன் ஏன் பயப்படல? போர் திறமையுள்ளவர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக தேசத்தின் மீது வெற்றி பெற்ற அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆடு மேய்த்திருந்த ஒரு மனுஷன் பயப்படவே இல்லை. ஏன்? அவனை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் தேவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை துதித்து ஆராதித்து, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிற மனுஷனாக இருந்தான்.
அதனால ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற ஒரு காரியத்தை இவன் செய்கிறபடியினால் இவனை நான் அபிஷேகிப்பேன் என்று சொல்லி அபிஷேகத்தை செய்தான். இந்த கடைசி நாட்கள் அல்ல, நாம் சும்மா சபைக்கு வந்து போய்விட்டோம் என்றால் ஒன்றும் நடக்க போவதில்லை. இது கடைசி காலமா இருக்கிறபடியினாலே சத்துரு அநேக காரியங்கள் மூலமாக நம்மை மிரட்ட வருவான். அது அரசியல் ரீதியாக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மனிதர் மூலமாக இருக்கலாம், இல்ல ஏதோ சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்கு விரோதமாக வருவான். எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒரு பயம் நம்மை தாக்கிக் கொண்டு இருக்கும். சத்துருவான ஏதோ இடத்துல நம்ம வியாதியை குத்து மிரட்டி கொண்டு இருப்பான். அவன் மிரட்டும் போது நாம் பயந்து ஓடிக்கொண்டே இருப்போம். நம்ம பயப்பட நம்ம காரியத்தில் வருகிறது என்றால் நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம இடத்துல என்ன இல்ல, அபிஷேகம் நம்ம இடத்துல இல்ல. இதே கர்த்தருடைய அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால் எப்படிப்பட்ட சத்துருவாக இருந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்பு இல்லைனா என்றாலும் சரி, படித்தாலும் சரி, படிக்கவில்லை என்றாலும் சரி, கர்த்தருடைய அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால் நாம் எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு மட்டும் தைரியம் வந்துச்சு, இவர்களுக்கு என்ன இல்ல, தைரியம் இல்ல. போர் திறமையுள்ளவர்களை பயந்து ஓடிக்கொண்டு இருக்கும் போது ஒரு போர் திறமை இல்லாத ஒரு மனுஷன் அந்த கோலியாத்துக்கு விரோதமாக நான் போறேன்னு சொல்றான். சின்ன பையன் தான், நான் போறேன்னு சொல்றான். அல்லேலூயா. தேசத்துல ஒரு சட்டம் வந்தா, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஒரு சட்டம் வரும்பொழுது இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள வரும், நம்ம எதிர் நிற்க முடியுமா? நாம் மாம்சத்தின்படி சவுலின் சேவகரை போல தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம விருப்பப்படி எப்படி வேண்டாலும் கிறிஸ்தவத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைப்போம் என்றால் இப்படிப்பட்ட சட்டம் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. அவர்களுக்கு சாதகமாக நான் அடிமைப்பட்டு தான் போக வேண்டும். ஆனா ஒரு சட்டம் என்னதான் நடந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் அபிஷேகம் நமக்குள்ள வேண்டும். சபையினுடைய பேர் என்னங்க? கடைசி கால அபிஷேக ஊழியம். இந்த கடைசி கால அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது நம்மளால சத்துருவை ஈஸியா என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்றால் சவுலின் சேவகர்களால் முடியாது. சவுலின் சேவகர்கள் சபையில் இருப்பார்கள், தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருப்பார்கள். தாவீதின் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட சத்துரு மிரட்டினாலும் அவனை ஈஸியாக மேற்கொண்டு விடுவார்கள். அல்லேலூயா. பிசாசுடைய நோக்கம் என்னன்னா, அவனே சொல்றான், நீங்க ஒண்ணு என்ன வீழ்த்து விடலாம், இன்னொன்னு நான் உங்களை அடிமைப்படுத்திடுவேன். அப்ப நோக்கம் என்ன? தேசத்தை அவன் அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் திட்டு அவன் அடுத்து படிக்கும் போது சொல்லுவான், நீங்கள் எனக்கு அடிமையாக மாற வேண்டும், நீங்க என்னை சேவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அவன் சோதனைக்குள்ளாக படுத்தும் போது அவன் சோதிக்கிறான். அப்ப சோதிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லும்போது, இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், உனக்கு கொடுக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ண, பணிந்துக்கொள், என்னை பணிந்துக்கொள், என்னை தொழுதுக்கொள். அப்ப பிசாசுடைய திட்டம் என்ன? அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்றது அவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் அவனுக்கு அடிமையா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறான்னா இல்ல. லூக்கா 10:19 சொல்லுங்க, என்ன சொல்லுகிறது? தர்ப்பங்களை தேள்கள் மிதிக்கவும் சத்துருவின் சகலவித வல்லமைகள் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பிசாசு மேலதான் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து ஒரு பயம் வருகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் இந்த காரியம் பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறது? நான் எப்படிதான் என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியல, இதை மேற்கொள்ள முடியல, நான் பயந்து ஓடுகிற வாழ்க்கையாக இருக்கிறது, நான் என்ன பண்ணணும்ன்ற மாதிரி கேள்வியோட வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல அபிஷேகத்தை வாங்கி அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் என்ன பண்ணுவ, நீ இந்த காரியத்தை எளிதில் வெற்றி பெற்று விடுவான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது தன்னுடைய ஊழியத்தை வெற்றியாக செய்து முடித்தார். அல்லேலூயா. பெர்ஃபெக்ட்டா முடித்தார். யோவான் அதனுடைய அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை எடுத்து வாசிப்போம்.
இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்வதற்கு எது முக்கியமாக இருந்தது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வலதுகற்பு சொல்லுவோமா? இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மானிட ரூபத்தில் வருந்தபோது அவர் இந்த ஊழியத்தை வெற்றிகரமா முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவருக்கு அளிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப அவருக்கே அபிஷேகம் தேவைப்பட்டதுன்னா நமக்கு அபிஷேகம் தேவைப்படாதா? அபிஷேகம் வேண்டும். அவர் மேல அந்த அபிஷேகம், அந்த வல்லமை இருந்தபடினால தான் ஊழியத்தை வல்லமையா செய்து முடிந்தது. அவருக்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டியது. அல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8ங்களா? நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது இந்த வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. நான் போகாதிருந்தால் தேற்றவாளர் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் என்றால் போவேனே யாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இயேசு கிறிஸ்து கரெக்டா சொல்றார். என்ன சொல்றாரு? நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஏன் சொன்னாரு? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்களுக்கு மேல ஊற்றப்பட வேண்டும். அவர் சொல்ற நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்து பேதுருவோடு பேசினார். பேதுருவோடு தான் பேசி இருப்பார். ஏன்னா மானிட ரூபில் இருக்கிறார். யோவானோடு கூட பேச முடியாது. அவர் எரிகோவில் இருந்தா நசரேத்துல யாரோடு கூட பேச முடியாது. ஏன்னா மானிட ரூபில் இருந்தார். அதுதான் ஆண்டவர் சொல்றாங்க, போவது உனக்கு பிரயோஜனமா இருக்கு. அந்த நாட்கள்ல சீஷர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைமணிக்கு அவர்களை எல்லாம் என்ன பண்றாங்க? அவரை இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும் போது அவரோடு கூட இருந்த சீஷர்கள் தன் உயிர் பழம் நம்ம சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்று சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் ஓடி போனார்கள். ஏன்? ஒரு பயம், நம்மளையும் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டவர்கள் தான், இயேசு கிறிஸ்து உபதேசத்தை அவர்கள் கேட்டு அவர்கள் செய்த அற்புத அடையங்களை கண்ணார கண்டவர்கள் தான். எல்லாவற்றும் கூடவே இருந்த அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய பிடித்த போது தன் உயிர் பயத்தினால எல்லாம் ஓடி போனார்கள். பயம். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான் பயந்து ஓடி போயிட்டாங்க. பேதுரு பாத்தீங்கன்னா அவர் மறுதளிச்சுட்டே போயிட்டு, அவர் யாருன்னே தெரியாது. ஒரு லேடிஸ், ஒரு பெண் சொல்றான், நீ நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்து, ஐயோ நான் அவனை அறியேன், யாருன்னு தெரியல, திட்டம் சபிக்கும் தொடங்க மறுதளிச்சு விட்டு போன பேதுரு. ஏன்னா உயிர் பயம், நம்முடைய சிலுவையில் அறைஞ்சிடுவாங்க. இப்படிப்பட்ட பயந்து போன இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதுல 4வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேச தொடங்கினார்கள். அந்த நாட்கள்ல வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படியாக ஆண்டவர் என்ன பண்ண, ஒருவர் கூடி இருங்கன்னு சொன்ன, கூடி இருங்க சொன்னாரு. அந்நாட்கள் அவர்கள் கூடி இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்து நாட்டில் இறங்கினார். அப்ப இறங்கின போது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது, அவர்கள் அபிஷேகத்தால் நிரப்பின போது அவர்களுடைய அந்த பயம் இல்லாமல் போனது. அல்லேலூயா. பயம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு லேடிஸ், ஒரு பெண் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லாம பயந்து போன அந்த பேதுரு அவர்கள் மத்தியில எழும்பி தன்னை பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசுவை குறித்து சொல்லுகிறார், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நசரேயனாகிய இயேசுவை கொலை செய்தீர்களே, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறார். ஏன்? அப்ப பயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பயம், இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து போன பிறகு பரிசுத்த ஆவியானவர்கள் அபிஷேகத்தால் நிரப்பின போது அவர்கள் தைரியமுள்ளவர்களாக மாறினார்கள். அவர்கள் உயிரை குறித்த பயம் இல்லை, எந்த காரியத்தை குறித்த பயம் இல்லை, தைரியமாக பிரசங்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. காரணம் அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்களுக்கு ஊற்றப்படும் என்றால் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறீர்களோ, அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது, அந்த அபிஷேகம் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் அந்த காரியத்தை குறித்து பயப்படாமல் தைரியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அதுதான் அந்த தாவீதுக்கு தைரியம் உண்டானது. ஏன் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட இருந்தபடினால அவ்வளவு பெரிய கோடியத்துக்கு முன்பாக நான் போறேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகம் பயந்து ஓடிக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக எழும்பி நான் போறேன் அந்த உலகத்தை ஜெயிக்க. எப்படிப்பட்ட பிரதமராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உலகம் அதிகாரம் படைத்தவர் யாராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் வந்து நிற்கிறான் என்றால் நான் போறேன்னு சொல்லணுங்க. அல்லேலூயா. ஏன்னா என் மேல் அப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். இந்த அபிஷேகம் அவங்களை ஈஸியாக வீழ்த்தி போடும், சத்துருவை விரட்டி அடிக்கும். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தின் கடைசி நாட்கள்ல நம்ம வாஞ்சிக்கணும். இல்ல நாம பயந்தா ஓடிக்கொண்டிருப்போம், கடனை பார்த்து பயந்து கொண்டிருப்போம். என்ன பண்ணுவாங்களோ, இந்த கடன் பிரச்சனை வருவாங்களே, வீட்டுக்கு வருவாங்களே, என் உற்றார் உறவினர் மத்தியில் நான் வெட்கப்பட்டு போய்விடும் என்ற பயம் ஒவ்வொரு நாளும் நெருக்கி கொண்டிருக்கும். ஏதோ வியாதி உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறோம். இந்த வியாதி எனக்கு வந்துச்சு, இப்படிப்பட்ட காரியம் எதிர்கால கொடுத்த ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண மேற்கொள்ள முடியாமல் பயந்து 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 ஓடிக்கொண்டுதான் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருகிற அந்த சத்துருவை வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் போது அந்த சத்துருவை நம்ம விரட்டி அடிக்க முடியும். அல்லேலூயா. சவுலின் சேவகரை போல நாம் இருப்போம் என்றால் நாம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தபடியினாலே நாம் என்ன பண்ண முடியாது, சத்துரை மேற்கொள்ள முடியாது, பயந்து ஓடிக்கொண்டிருப்போம். ஆண்டவரே, நான் சவுலின் சேவகரை போல அல்ல, நான் எப்படிப்பட்ட, நான் உம்முடைய பிள்ளையா வர்றேன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா வர்றேன். அதுதான் தாவீது சொல்லும் போது சொல்றாரு, அவன் சவுலின் சேவகரா போல நான் கர்த்தருடைய நாமத்துல வரேன். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய நாமத்துல வரேன். கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனையும் காணாமல் போய்விடும். அல்லேலூயா. இயேசு என்ற நாம வசனம் சொல்லுகிறது எல்லா நாமத்திலும் மேலான நாமம். அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் என்ற வரம் செயல்படும். அல்லேலூயா. விசுவாசம் வரம் செயல்படும். சரியான நேரத்துல இயேசுவின் நாமத்தை உபயோகிக்கப்பட முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் நாமத்தை நீங்க என்ன பண்ண, என் நாமத்தை சொல்லி பிசாசு துரத்துன்னு சொன்னாங்க. ஆனா அபிஷேகம் நமக்குள்ள நாமத்தை சொல்ல முடியாது நம்மளால. ஆனா அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்தா சரியா யூஸ் பண்றாரு பாருங்க, பயன்படுத்துற சமயத்துல. அல்லேலூயா. அவர்தான் நமக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறார். நம்மை அடிமைப்படுத்த வேண்டும், இந்த தேசத்தை அடிமைப்படுத்த வேண்டும், மத ரீதியாக ஜாதி ரீதியாக அடிமைப்படுத்த வேண்டும் என்று சத்துரு இந்த தேசத்துக்கு ஒரு திட்டம் போட்டு இருக்கிறான். அந்த திட்டத்தை யாரால் முறியடிக்க முடியும் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளால தான். அல்லேலூயா. உங்களாலையும் என்னாலையும் தான். கடைசி கால அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவர், நான் அடிமைப்பட்டு போக நான் கடனாளி அல்ல, பாவத்தின்படி வாழ நான் கடனாளி அல்ல, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதை இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எம்மேல் இருக்கிறார். தரித்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என் அபிஷேகம் செய்திருக்கிறார். பார்வை இல்லாதவருக்கு பார்வை பிரசுத்தம் பண்ணும்படியாக, கட்டுண்டவர் கட்டவிழ்தலையும் சிறைப்பட்ட விடுதலை கூறும்படியாக என்ன அபிஷேகம் செய்திருக்கிறார். அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவரே, இனி நான் பயந்து நடிக்க கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சவுலின் சேவகருடைய வேலை. நான் சவுலின் சேவகர் அல்ல, அந்த உம்முடைய பிள்ளையை நாங்கள் வந்து நிற்கிற இந்த கடைசி காலத்திற்கு ஒரு அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, அபிஷேகம் வேண்டும். போகும்போது வியாதிஸ்தர்லாம் சுகம் அடையணும். பவுலின் கச்சையை போட்ட போது வியாதிஸ்தர் சுகம் அடைந்தார்கள் என்று நம் வேதத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்தவர்கள் எல்லாம் உயிர் தந்ததை நம் வேதத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த அற்புத அடையாளங்கள் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல போகும்போது நம் முகத்தை பார்க்கும் போது என்னன்னு தெரியல, இதுக்கு முன்ன பார்த்தவர முகம் இல்லை, ஆனா இப்போ முகத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரிகிறது. என்ன நடக்கிறது என்று கேட்கணும்.
அல்லேலூயா. நல்ல வடக்கு கொடுத்து அல்லேலூயா சொல்லுமா. பேதுரு இயேசுவோடு கொண்ட பேதுரு முன்ன பேசினது போது அந்நாட்களை பேசல பயந்து போயிருந்தார். ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற போது அவர் தைரியம் உள்ளாக பேசினார். ஏன்னா அவர் பேசினவர் முன்று போன்ற பேதுரு போல அல்ல. அவர் இப்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுருவாக பேசினார். தைரியமாக பேசுகிறார். தன் ஜீவன் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி பேசுகிறார். நாளைக்கு சிறைச்சேதம் பண்ண போறாங்கன்னு தெரிந்தும் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுரு சந்தோஷமாக அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். காரணம் அவர் மேல இந்த அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும் என்றால் நம்ம புருஷனை பத்தி எந்த ஒரு கவலையும் இருக்காது. நம்ம பிள்ளைகள் குறித்த எதிர்கால குறித்த எந்த ஒரு பயமும் இருக்காது. ஏதோ ஒரு காரியம் நம்ம விரட்டி கொண்டு இருக்கும் என்றால் நீங்க சொல்லணும், என் மேல அபிஷேகம் இருக்கிறது, சத்துருவே இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லும்போது இப்ப இவங்க தெரிந்துட்டாங்கன்னு பிசாசுக்கு தெரிந்துட்டா என்ன பண்ணா போயிடுவான். சவுலின் சேவகரா இருப்பானா எடுத்து நின்று கொண்டு இருப்பான், மிரட்டி கொண்டுதான் இருப்பான். நீங்க உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவான். நீங்க எனக்கு அடிமைப்பட்டு தான் போக வேண்டும் சொல்லுவான். நம்ம சவுலின் சேவகர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனை. அல்லேலூயா. கர்த்தருடைய சேனை. அவர் நாம என் மேல இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் எல்லா நாமத்துல மேலான நாமம். அல்லேலூயா. அதுக்கு நிகரான ஒரு நாமம் இந்த உலகத்துல இல்ல. அந்த நாமத்தை சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்ருவான மிரட்டத்துக்கு பயப்பட போக வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம சொல்லணும், நான் வந்து நிக்கிறேன். நீயா? எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க தாவீதை குறித்து. நீயா? நீ சின்ன பையனா இருக்கிற. அவங்க அண்ணனே சொன்னாரு, போ ஆடு மேய்க்கிற வேலையை பாரு. அவ்வளவு பழக்கப்பட்ட நாங்களே என்ன பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியல, பயந்து ஓடி போட்டு இருக்கிறோம். உன்னால என்ன செய்வேன், போ வேலையை பாரு அப்படின்னு சொன்னான். தன்னுடைய அண்ணன் பேச்சை எந்த பேச்சும் கேட்கல. அவனுக்கு தெரியும் என் மேல அபிஷேகம் இருக்குதுன்னு. அல்லேலூயா. ஆண்டவர் சரியான நேரத்துல பயன்படுத்தினார் பாருங்க. நம்ம ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாத இடத்துல நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். அந்த உலகத்துக்கு கூட முகம் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம், துதித்து கொண்டிருப்போம், ஆராதித்து கொண்டிருப்போம். ஆனா சரியான நேரத்துல அப்படிப்பட்ட ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். இவன் தான் தேசத்தை ரட்சிக்க பிறந்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் நல்ல தலைமையில கை வச்சு சொல்லுமா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். தரித்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என் அபிஷேகம் செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என் மேல, பரிசுத்த ஆவியோட அக்கினி என் மேல. ஓ, பரிசுத்த ஆவியின் எனக்குள்ள இருக்கிறார். சத்துரு உனக்கு விரோதமாக ஏதோ வருகிறேன், முன்பு பார்க்கப்பட நான் இனி இருக்க மாட்டேன். உன்னை வீட்டு மண்டைய ஆண்டவன் அபிஷேகம் செய்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, ஓ நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில வீட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியான நாட்கள் மத்தில வீட்டிருக்கிறார். பயங்கள் விலைக்கு ஓடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சத்ருவான அடிமைப்படுத்த அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. ஓ, பரிசுத்த ஆவியின் மத்தில வீட்டிருக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah. எல்லாம் எழுந்து நிற்போமா? ஹalleluya, hallelujah. தேவனுடைய வல்லமை ரத்னாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் போனபடினாலதான் அந்த பரிசுத்த ஆவியை இந்த சபையில ஊற்றி கொண்டிருக்கிறார், மற்ற சபையில ஊற்றி கொண்டிருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியான் எங்கும் எங்கும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல ஓ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வேண்டும்பா, நான் பயந்து போய் தான் இருந்தேன். ஆண்டவரே நீ நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. பிசாசுடைய திட்டம் என்ன தெரியுமா? அடிமைப்படுத்த வேண்டும், பிறகு ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்படுத்த வேண்டும்.
நீங்க எல்லாம் எனக்கு அடிமையா இருக்க வேண்டும் அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? அவனுக்கு அடிமை இல்ல, அவன் தான் உங்களுக்கு அடிமையா மாற போறான். அதுதான் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், வரங்கள் வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது நிச்சயமாக அவன் ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. எந்த காரியம் நம்ம பயப்படுத்துற காரியம் என்று பாருங்க. சத்ரு எந்த வடிவில் வந்து நிக்கிறான் பாருங்க, எந்த வடிவில கோடியத்தை போது நிக்கிறான்னு பாருங்க. ஓ, நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் பாருங்க. அவன் மிரட்டுதலுக்கு நாம் சவுலின் சேவைக்கிற போலதான் இருக்கிறோமான்னு பாருங்க. இல்ல அவன் மிரட்டுதல்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நம்ம எதிர்த்து நிக்கிறோமான்னு பாருங்க. எந்த இடத்துல இருக்கிறோம் பாருங்க. ஒருவேளை சவுலின் சேவைக்கிற போல பயந்து ஓடிக்கொண்டு இருப்போம் என்றால் நீங்க சொல்லணும், ஆண்டவரை இதை நான் விரும்பல, எனக்கு ஒரே ஜீவனை கொடுத்தீங்க, இந்த ஜீவனில் நாளெல்லாம் சத்துருவனை மேற்கொண்ட பாத்திரமா நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வரங்களால் என்ன நிரப்புங்க. இந்த கடைசி கால அபிஷேகம் என் மேல ஊட்டப்படுத்தும் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. நம்ம அத்தனை வீட்டில் இருக்கிற தேவாதி தேவனை அத்தாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஆண்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு கிருபை வரங்களை நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க, வல்லமையை பயன்படுத்துங்க. இயேசுவை பயன்படுத்துனீங்க, அவர் தான் எனக்கு மாதிரியா இருக்கிறாரு, ஜெபிப்பதற்கு மாதிரி. ஓ, அவர் தான் எல்லாவற்றுக்கும் மாதிரியா இருக்கிறாரு. அந்த அவரை போல என்ன மாற்றுங்க. அவரை அபிஷேகம் பண்ணீங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க. ஓ, கண்களை மூடி, ஓ நம்மத்துல பரிசுத்த ஆவியான உள்ளாவை கொண்டிருக்க அந்த உணர்வோடு நம்ம இருப்போம் என்றால் நம்ம அபிஷேகம் பண்ண நிச்சயம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, தேவ தூதர்கள் ஓ ஏறுவது இறங்குவது காணத்தக்கதான தரிசனங்கள் வெளிப்படுவதாக, தரிசனங்கள் வெளிப்படுவதாக. ஓ, உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிற ஆயுதங்கள், விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் இந்த நாட்களில் எல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது, முறியடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இஸ்ரவேல் எல்லாம் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. சவுலின் சேவைகளை போன கண்டிப்பா வெட்கப்பட்டு தான் போகணும். ஆனா தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருந்தா சத்துரு வெட்கப்பட்டு போயிடுவான், சத்துரு வெட்கப்பட்டு போயிடுவான். உங்க தலை நிமிர பண்ணும், இஸ்ரவேலை தலை நிமிர பண்ணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உணர்வோடு கூட நாம் பந்திலாம் பிரவேசிக்கலாம். இந்த கடைசி காலத்துக்குள்ள அபிஷேகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, சரீரத்துள்ள மேன்மை